வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. அப்படியே உட்காருங்கன்னா 4 பேரையும் நம்பி நேற்று நைட்டு நான் நாசமா போனதுதான் மிச்சம். தம்பி ஆமா வந்துட்டாரு நல்லவரு தொம்பி தூக்கிட்டு உன் மேலதான் நான் இன்னும் கடுப்புல இருக்கேன்டா. மச்சான் என் உசுரே நீ தானடா சரவணா. அப்படி இருக்கும்போது நீயும் ஏன்டா என்ன விட்டுட்டு போன? சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன பிரச்சனைன்னு இப்ப இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன்? பேசாதடா நீலாம் பேசாத. வினோத் நீ உன் கூட சேர்த்து வச்சது ரொம்ப தப்பா போயிடுச்சு தெரியுமா? இப்பதான் ஏன்டா சேர்த்து வச்சோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா பிரச்சனை? எதுக்கு பாடிக்கிட்டு இருக்க காலையில? வாங்க புது மாப்பிள்ள சார் வாங்க. என்ன இவனுங்களெல்லாம் கூட மன்னிச்சிடலாம்டா. ஆனா நீ என்னடா பண்ண நித்தி? அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்ரெட். டேய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்? நான் ஒருத்தன் இருக்கானே, வயசு பையன், வீட்டுல ஒருத்தன் இருக்கானே, அவனை நம்ம தனியா விட்டுட்டு போய் அவன் பொண்டாட்டி வச்சிருக்கோம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கமே, அவன் என்ன பண்ணுவான் பாவம்? இவ்வளவு நாள் நம்ம கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த பையனாச்சு, திடீர்னு அவனை இப்படி அம்போன்னு நட்டாத்துல விட்டுட்டு வந்தமே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எவனாவது யோசிச்சிங்களாடா? தலைவரே நீங்க தான் தனியா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களே, அப்படி இருக்கும்போது உங்க மேலதான் நாங்க கோவப்படணும். நீங்க என்னவோ புதுசா எங்க மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? டேய் ஒழுங்கா பேசுனா நான் என்ன செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஒழுங்கா பேசு. தேவையில்லாமலாம் பேசி அப்படி என் பக்கம் திருப்பி விடாதன்னா. இல்லையே மச்சான், இன்ஃபர்மேஷன் வேற மாதிரி இல்ல வந்தது. என்ன வந்தது? அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் வந்தது? ஏன் மச்சான் நீயும் பிஸியா இருக்கன்னு கேள்விப்பட்டேனேடா. நீ பிஸியா இருக்கன்றதை கேள்விப்பட்டதுனாலதான் நானும் உன்னை பார்க்க வரல. ஆமா நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். என்ன எல்லாரையும் இவன் வந்து கேள்வி கேட்பான், ஒரே மாதிரி பதில் சொல்லுவோம், இவன் அவன் மேலதான் தப்புன்னு அப்படியே முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு போயிடுவான்னு எல்லாம் பேசி வச்சுட்டு வந்தீங்களா? சொல்லுங்கடா, பேசி வச்சுட்டு வந்தீங்களா? அவன் நேற்று காணாம போயிட்டு என் மேல பழி சொல்ல வந்துட்டீங்க பத்தி. எப்போ போன்ட்ட ஏன் கேட்டுக்கிட்டு தோ சம்பந்தப்பட்ட ஆளே வந்துட்டாலே அவகிட்டே கேட்போம். ஹாய் 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 மாம்ஸ். பைத்தியம் மொத்தமும் பல்ல காட்டுது. ஏய் இப்ப எதுக்கு இவனுங்களெல்லாம் மாமான்னு கூப்பிடுறேன்? மாமாவை மாமான்னு தான் கூப்பிடுவாங்க, பின்ன எப்படி கூப்பிடுவாங்க? டேய் கூப்பிட்டு விடுறா, நீ ஏன்டா பொறாம படுற? இப்படி ஒரு அழகான மச்சினிச்சு எங்களெல்லாம் மாமா அப்படின்னு கூப்பிடுறது எங்களுக்குலாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? டேய் சரவணா நீ நல்லா தானடா இருந்த, இந்த வார்த்தைக்கெல்லாம் பயங்கர ஆளா நீ? நானும் ஒரு ஆண் தானே, எனக்கு இப்படி ஒரு மச்சினிச்சு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டவனே எனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். இவ்வளவு நாள் ஸ்ரீநிதி சீனியர் சீனியர்னு கூப்பிடும்போது கூட எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. இப்போ அவ மாமா அப்படின்னு கூப்பிடும்போது நல்லாதான் இருக்கு. ஸ்ரீநிதி என்னையும் இந்த வீட்டு பையனாவே நீ கன்வே பண்ணிக்க, அதனால நானும் உனக்கு மாமா தான். கண்டிப்பா வினோத் மாமா. பாப்பா பாப்பா காதல தேன் வந்து பாயுதே. இப்படி ஒரு பொண்ணு எங்களெல்லாம் மாமான்னு கூப்பிடுறது எங்களுக்கு எப்படி இருக்கு? அதை விட்டுட்டு கோச்சுக்கிட்டு நிக்கிறான். இப்பதான் எப்ப கல்யாண தேதியை வைக்க போறீங்க, தாலி கட்டுட்டுன்னு கேட்காம பைத்தியக்காரா. மா இங்க ஒரு பெரிய பிரளயமே போயிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் நீ தான் பதில் சொல்லணும்னு. நாங்களாம் நேற்று நைட்டு காணாம போயிட்டோமா, இவன் தேடினானா, தேடி ஆஞ்சு ஓஞ்சு போய் உட்காந்துட்டானா, ஏன்டா நீங்களாம் போனீங்க அப்படின்னு எங்களை கேள்வி கேட்கறான். நீ ஒழுங்கா உண்மையை சொல்லு, இவன் நேற்று நைட்டு தனியா உட்காந்துருந்தானா இல்ல வாங்க கூட உட்காந்துருந்தானா? ஏன் கூட தான் உட்காந்துருந்தாரு நைட்டு ஃபுல்லா. ஓ மை காட். டே வசந்த் கடைசியில எங்களை அக்யூஸ்ட் ஆக்கிட்ட பத்தியா? வாய மூடுடா. டேய் வாய மூடுனா. ஏய் நேற்று நைட்டு ஃபுல்லா நான் உன் கூட உட்காந்துருந்தேனா இல்ல நீ ஏன் கூட உட்காந்துருந்தியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மச்சான். ஆக மொத்தத்துல நேற்று நைட்டு நீனும் ஜோடியோட தானே இருந்திருக்க. அப்படி இருக்கும்போது எங்களெல்லாம் நீ எப்படா வந்து கேள்வி கேட்கலாம்? பைத்தியக்காரி தேவையில்லாம பேசாதானே. நான் இவனுங்களெல்லாம் கேள்வி கேட்காம விட மாட்டேன். நேற்று நைட்டு உங்ககிட்ட என்ன சிக்க வச்சுட்டானுங்களா இவனுங்க? நீ கேள்வி கேளு, ஆனா நேத்து நைட்டு என் கூட என்ன பண்ணன்றத சொல்லிட்டு கேள்வி கேளுன்னு பாவம் 4 பேரும். நான் எதுவும் பண்ணல, நீங்க அப்படியே ஒரு மாதிரி பாக்காதீங்கன்னா. அவ ஏதோ உங்களை டைவர்ட் பண்ண பாக்குறான். நம்ப முடியாது மச்சான், நம்பவே முடியாது. என்ன பண்ண அந்த பிள்ளையா? நீ ஃப்ராடு வேலை பார்த்துட்டு எங்களெல்லாம் கேள்வி கேட்கற பத்தியா? அதானே அண்ணன் கூட பார்க்காம அசிங்கமா திட்டியடா. டேய் நான் உன் உசுரன்னு சொன்னியடா, கடைசியில என்கிட்ட மறைச்சிட்ட பத்தியா? டேய் நான் சீரியஸாவே எதுவும் பண்ணலடா. பாவம் வசந்த் மாமா கூச்சப்படுறாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இதுக்கு மேல நான் ஒரு செகண்ட் உங்கள்கிட்ட நின்று பேசினேன், இவ என்ன பைத்தியக்காரியாக்கி பாத்துருவா. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஒழுங்கா நின்று பதில் சொல்லிட்டு போ. முடியாது போங்கடா. ஏய் பாவம் அவன் ஓவரா தான் பண்றேன்னா. ஒரு சாரி கேட்கறதுல என்ன வருது ஸ்ரீநிதி? கேட்க வேண்டியதானே?
சீனியர், சாரி கேட்கறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. வசந்த் காலில் விழுந்து சாரி கேட்க கூட நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் சாரி கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மூமெண்ட்லாம் மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். காலேஜ் டேஸில் நான் அவனை இப்படி தான் லவ் பண்ணோம். எனக்கு இந்த வசந்த் தான் வேணும். ஸோ எளியும் புண்ணியமா நாங்கள் அடிச்சுக்கிட்டு நின்னா மட்டும்தான் இந்த லவ் செமையாக போகும். அதனால இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போட்டு சீனியர். நானும் யோசிச்சுட்டே தான் இருந்தேன், சாரி கேட்கறதுல என்ன பிரச்சனை, சாரி கேட்டா சண்டை சமாதானமா முடிஞ்சிருமே அப்படின்னு. அப்படி சாரி கேட்டால் சண்டை முடிச்சிடும் தான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் என்ன கேர் பண்ணுறன்ற பேரில் அவன் ஒரு மாதிரி மாறிடுவான். அதனால எனக்கு அந்த வசந்த் வேணாம். இப்படியே டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருந்தாலே போதும். கரெக்டு தான். இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் இருக்கு. அதுக்குள்ள உன் வசந்த நீ நல்லா லவ் பண்ணு. அது வரைக்கும் நாங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது. கிளம்பிட்டாங்க. நீ கிளம்பிட்டீங்கன்னா வர சொன்னாங்க, போலாம். நான் கிளம்பிட்டேன், போகலாம். ரோஷினி, சொல்லுங்க மாமா. பார்க்க ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். ஏன்டி ஒரு மாதிரியாவே பேசுற? என்கிட்ட பேச பிடிக்கலையா? உங்கள்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொன்னால் அது பொய்ன்னு உங்களுக்கே தெரியும் மாமா. தெரிஞ்சதான் இந்த கொஷினை என்கிட்ட கேட்குறீங்க. நானும் பொய்லாம் சொல்ல மாட்டேன் மாமா. உங்கள்கிட்ட பேச பிடிக்காமலாம் நான் இருந்துருவேனா? உங்கள்கிட்ட மட்டும்தான் மாமா எனக்கு பேச பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் தேவையில்ல. இந்த டிஸ்டன்ஸை நான் உருவாக்கி வைக்கல மாமா, நீங்கள் தானே உருவாக்கி வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன ஒய்ஃபாக நினைக்காத பட்சத்தில் நான் உங்ககிட்ட பேசி என்ன மாமா பண்ண போகிறேன்? நான் வேலைக்கு போகிறது தானே நல்லது. வேலைக்கு போனதுக்கப்புறம் பழகிறது கஷ்டமாக இருக்கும் மாமா. அதனால் பக்கத்தில் இருக்கும்போதே நான் பழகிக்கிறேன். ரோஷினிமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி. உன்னை வேலைக்கு போகணும்லாம் நான் சொல்லலை. பொண்டாட்டியாக நினைக்கலன்ற பட்சத்தில் வேலைக்கு போகிறது தானே மாமா நல்லாயிருக்கும். வேலைக்கு போகாமல் உங்கள் கூட இருந்து உங்களுக்கும் தண்டனை கொடுக்க சொல்கிறீங்களா? ப்ளீஸ் ரோஷினி, வேலைக்கு போகணுன்றதை பற்றி யோசிக்காத. நான் அப்படி தான் மாமா யோசிப்பேன். ஏன்னா நான் உங்கள் ஒய்ஃப் கிடையாது, நீங்கள் என் ஹஸ்பண்ட் கிடையாது. நீங்களாவது நிம்மதியாக இருங்க மாமா, நான் இல்லாமல். மாமா கையெடுங்க. முடியாது, நீ என் பொண்டாட்டி, அதனால கை வச்சிருக்கேன். நான் உங்கள் பொண்டாட்டி கிடையாது. நீ வேணா அப்படி சொல்லு, ஆனால் நீ தான் என் பொண்டாட்டி. அதுக்கு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. மாமா நான் தான் சொல்கிறேன், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. என்ன திடீர்னு? சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். திரும்ப சொல்ல மாட்டியா? எனக்கு சொல்லணும்னு தோணலை. ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என் ரோஷினி கிட்ட அவள் தான் என் பொண்டாட்டி, அவள் தான் என் ஃப்ரெண்டு, அவள் தான் என் லவ்வர், அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. அவளை மிஸ் பண்ண மாட்டேன். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது, கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது. கண்மூடி முன்னாடிலாம் ஆஃபீஸு வீடு அந்த மாதிரியே இருந்துட்டேன். இப்போ உங்களெல்லாம் பார்க்குறதே சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாம் ஏதோ குடும்ப சண்டை அப்படி இப்படின்னு போயாச்சு. வீடு அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு, இனிமேல் வர போவாருங்கன்னு அதான் மகாவா அங்கே வரா. எல்லாரும் அவளை பார்த்துக்கிறீங்க. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் நீங்களாம் இன்றைக்கி வந்தது. சரிங்க அத்தை. இவங்க தான் வசந்த் அண்ணாவுக்கு பார்த்துருக்குற பொண்ணா? ஆமாம்மா, பேர் ஸ்ரீநிதி. அவளும் டாக்டராக தான் இருக்கா. ஹாய். நானும் ரொம்ப நேரமாக அமைதியாக உட்காந்துருக்கேனா? எப்படி உங்கள்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. என்னால் அமைதியாக இருக்க முடியாது தெரியுமா? கொஞ்ச நாள் என்னை எல்லாரும் அமைதியாக்கிட்டாங்க. ஆனால் திரும்ப வாய் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரியே துடுக்கா பேச தான் வருது. வாயை முடிக்கிட்டே இருக்க முடியல சிஸ்டர். அது சரி, யார் உங்களை அமைதியாக இருக்க சொன்னா? பேச வேண்டியதானே. அப்புறம் நான் உங்களுக்கு சிஸ்டர் கிடையாது, அண்ணி. அப்படியா? ஓ, மகாக்கா உங்கள் ஹஸ்பண்ட் அண்ணன் கூப்பிட்றாங்களோ? அப்போ நானும் உங்களை அண்ணன் தான் கூப்பிடணுமா? ஓகே ஓகே, இந்த முறைலாம் தெரிய மாட்டேது. சொல்லுங்கள், பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு மாதம் எங்கள் வீட்டில் தான் இருந்தா ரோஷினி. இவளுக்கு பேச தெரியாதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஒரு வாரமாக அவள் பேசுகிற பேச்சு இருக்கே, ஐயோ இப்படிப்பட்ட பிள்ளைய வாயை மூட வச்சுட்டாங்களே. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த பிள்ளை இவ்வளோ நாள் வாயை முடிக்கிட்டு இருந்ததுன்னு மனசார நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம்மா. இப்போதான் ஏதோ சந்தோஷமாக இருக்கா. இந்த குடும்பத்துக்கு வந்தாலே இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துடத்த. இந்த குடும்பத்துக்கு வந்தாலே எல்லாரையும் சந்தோஷப்படுத்திடுவீங்க. கரெக்டான குடும்பத்துக்கு தான் வந்து சேர்ந்துருக்கா. கஷ்டப்பட்டாலும் இதுக்கப்புறம் இருக்க போகிற காலம் சந்தோஷமாக இருக்கும்ல. ஆமாம்மா. சரி, நாங்கள் போய் சடங்கு வேலையை ஆரம்பிக்கிறோம். நீனும் வாயேன். ஐயோ, அதெல்லாம் பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அத்தையே எனக்கு தாலி பிரித்து கொடுக்கும்போது ஏதோ பண்ணாங்க, ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி பழக்கம்ல. நீங்கள் பண்ணுங்கள், எல்லாரும் கூப்பிட்டீங்களே, எல்லாரும் கூடயும் பேசலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் இங்கேருந்தே ஆடியன்ஸாக வேடிக்கை பார்க்குறேன். நீங்களாம் போய் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுங்கள். சரிடாம்மா. சரி, எல்லாருக்கூடையும் பேசிக்கிட்டு நான் போய் என்னன்னு கவனிக்கிறேன். சரிங்க அத்தை. அப்புறம் வைஷு, செமஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எம்இயா? ஆமாக்கா, அடுத்தது எம்இ தான். பட் இந்த லீவை நல்லா என்ஜாய் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வசந்த் அண்ணாக்கா, அக்ஷயா அக்காவுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்களா. ஸோ ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்கும். ஒரே ஃபங்க்ஷன் மோட் தான். ஆமாம், ஃபங்க்ஷன் மோடு தான். பட் நாத்தனாரை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன நாத்தனார் கொஞ்சம் ஷார்ப்பு.
அண்ணி உங்களை சொல்லல குட்டி நாத்தனாரே, நீங்க அமைதியா உங்களுக்கு பதிலே சொல்லுங்க. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் எங்க? வந்தாரு எங்க கூட தான். அத்தை அங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அவரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு போயிட்டாரு. நான் உங்களெல்லாம் பார்க்கலாமேன்னு உள்ள வந்துட்டேன். அது சரி, பட் நீங்க நல்லா பேசுறீங்க. ஐ லைக் இட். அத்தை, நான் போய் எல்லார்கிட்டயும் என்னோட பூவு, என்னோட பட்டு பாவாடை எல்லாத்தையும் காமிச்சிட்டு வரேன். ஆமா நந்து தங்கம், அது என்ன கன்னத்திலே கை வச்சிருக்கேன்? அக்கா அப்படி கையை வை, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் காலையில் சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுலேருந்து இப்படி வச்சாதான் அழகாக இருப்பானா அப்படின்னு கேட்டா, ஆமாம் இப்படி அழகாக வச்சாதான் ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு சொன்னோம். அதுலேருந்து அந்த கையை எடுக்கவே மாட்றாக்கா. இப்படி கையை வச்சிருந்தா தானே பாப்பா அழகா இருக்கேன். ஆமாண்டி தங்கம், இப்படி கை வச்சிருந்தா தான் பாப்பா அழகாக இருக்க. அப்படியே வச்சுக்கோ, போய் எல்லாருக்கிட்டையும் ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிட்டு வா. சரி, நான் போயிட்டு வரேன். டேய் சீரியஸா சாரிடா, உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துருது, உன்னை வந்து மீட் பண்ண முடியல. பரவாயில்ல, நார்மலா நீ என்னை பார்க்காம வராமல இருக்க. உனக்கு டியூட்டி கரெக்டா இருக்கு. ஆமாண்டா, வந்த புதுசுல என்னவோ பெருசா கேஸ் இல்லதான். ஆனா இப்போ கேஸ்லாம் நிறைய ஆயிடுச்சு. அதை பத்தி என்கொயரி பண்றதே பெரிய வேலையா இருக்குடா. மண்டையை பிச்சுக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவனுங்கலாம் என்னதான் பார்த்தானுங்கன்னு தெரியல. அப்படியே விட்டுருக்கானுங்க. எல்லா கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு வில்லேஜ்ன்றதுனால அந்த கேஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் அதுல அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஆமாண்டா, நம்ம ஊர்லயும் நிறைய பிரச்சனை நடக்குது தான். கிராமன்றதுனால அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க இருந்த இன்ஸ்பெக்டர்லாம். நீ வந்து தான் இப்போ எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, நம்ம பிறந்து வளர்ந்த ஊரு. இந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்யணும்ல. நம்மளால முடியும்னா செய்வோம். அது சரிதான். நானும் உன்னை பார்த்து பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அது ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி பேசுறதுன்னு தான் எனக்கு தெரியல. முக்கியமான விஷயம் பேசுறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உன் லைஃப் எப்படி போகுது? டேய் சொல்லுங்க மச்சான், எப்படி போகுது? டேய் அதை பத்தியும் தாண்டா பேசணும். ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சொன்னா அசிங்கமா நினைப்ப தெரியுமா? அசிங்கமா நினைப்பனா? அப்படி என்னத்த சொல்ல போற? டேய் என்னடா மச்சான், சீரியஸா அவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. உனக்கு தங்கச்சியா போயிட்டா கேட்க கூடாதுதான். பட் தங்கச்சின்றத மறந்துடுடா. அட பாவி, ஃபர்ஸ்ட் என்ன உன் பிரச்சனை அதை சொல்லு. மச்சான், அவ என் பொண்டாட்டி, அவளை எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் கரெக்டு தான். உண்மையிலேயே அவன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேன் தெரியுமா? டேய் என்ன மூஞ்ச சோகமாலாம் வச்சுக்கிட்டேன்? அவ்வளோ பெரிய சம்பவமா பண்ண? மச்சான் ஆமாண்டா, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நீ சொல்லுவ, டே லவ் பண்ணுடா கூட இருக்கா அப்படின்னு. நான் தான் பெரிய இவன் மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது தப்புடான்னு திரும்ப ஒன்னையே பிரெயின் வாஷ் பண்ணுவேன். ஆனா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது தெரியுமா? டேய் நீ சொல்ற பில்டப்பை பார்த்தா ஏதோ பெருசா சம்பவம் பண்ணிருப்ப போலயே. நீ வேற சம்பவமே பண்ணலன்றதுதான் இங்க மேட்ரு. டேய் இன்னும் பேச்சுலராவா இருக்க? டேய் அன்னைக்கு தான் அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேடா. அட்வைஸ்லாம் பண்ண கரெக்டு தான். நீ அட்வைஸ் பண்ணதெல்லாம் நான் மைண்டில் வச்சிருந்தேன். பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணுன்னு தான் நினச்சேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன சொல்ல போனால், அவளே ரெடியாக இருக்காளான்னு தெரியல. அவளுக்குமே அந்த டவுட் இருக்கு, எனக்கும் அந்த டவுட் இருக்கு. இப்படி தான் ஒரு டைமு அவ டேய் வேணாண்டா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அவ ஒரு நாள் கோச்சுக்கிட்டா என்கிட்ட. கோச்சுக்கிட்டப்ப நான் எப்படி சமாதானப்படுத்துறது? ஒன்று கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தா சமாதானமாக்கிடுவேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா சமாதானமாக்கிடுவேன். அதே மாதிரி இப்போ நான் என்ன வாங்கி தரட்டும் உன்னை சமாதானம் பண்ணுறதுக்குன்னு கேட்டேன். செருப்பு கொண்டு அடிச்சாலா? நல்லா செருப்பு கொண்டு அடிச்சாலான்னு கேட்டேன். டேய் என்ன இப்படிலாம் கேட்குறான்? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு அப்படிதான் கேட்பாங்க. டேய் இதுக்கே செருப்பால் அடிக்கணுமா? ஆனா அதை கூட அவ தாண்டி அவளை அப்ரோச் பண்ணாலே. என்ன அப்ரோச் பண்ணா? நீங்க எதுவும் வாங்கி தர தேவையில்ல, ஒரு கிஸ் கொடுத்தீங்கன்னா நான் சமாதானமாகிடுவேன், வேணும்னா நீங்க கிஸ் கொடுங்க, நான் சமாதானமாக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் தரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இதுவே தரலன்னா என் கூட எப்படி வாழ்வீங்க, அதனால நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னா. சரி, அதனால நானும் கிட்டக்க போனேன், கிஸ் பண்ணலான்னு தான் போயிட்டேன். ஆனா கிஸ் பண்ண முடியலடா என்னால. டேய் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாடா இது? புரியுது எனக்கு, இது தப்புன்னு நல்லா புரியுது. அவன் மனசு அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவன் என்ன சொன்னா அதுக்கு? இல்லை மாமா, வேற ஏதாவது பிரச்சனைனா கூட நான் உங்க கூட இருக்கலாம், வேற ஏதாவது உங்களுக்கு எனக்கு சண்டைனா கூட அதை சரி பண்ண ட்ரை பண்ணலாம். பட் நீங்க இப்படிலாம் இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா. நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் என்னால் உன்கிட்ட வர முடியல, உன்னை பொண்டாட்டியாக என்னால் யோசிக்க முடியல. அத்தை பொண்ணு அப்படின்ற மைண்டு மட்டும்தான் இருக்குது, மற்றபடி பொண்டாட்டின்ற மைண்டே எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டேன்டா. டேய் ஸ்ரீ, எப்பட்றா அப்படி சொல்ல உனக்கு மனசு வந்தது? பைத்தியக்காரனாடா நீ. அதான் மச்சான் எனக்கும் தெரியல நான் எப்படி சொன்னானே அந்த சுச்சுவேஷன்ல. உண்மை அதுதான். பட் இருந்தாலும் அதை நான் அவள்கிட்ட சொல்லியிருக்க கூடாதுல்ல. அவன் மனசு அந்த இடத்துல கஷ்டப்பட்டிருக்கோம்ல. எனக்கு அதுக்கப்புறம் தாண்டா புரிஞ்சுது. நீ சொல்லுவ, நான் அப்பெல்லாம் அவளை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தது இல்லைடா. அப்படியே இருந்து பழகினதுனாலயான்னு தெரியல, இப்போ என்னால் கிட்ட நெருங்க கூட முடியல.
டேய் இது ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். அதை நான் தப்புன்னு சொல்லலை. பட் இதுக்கு நீ வேற விதமாக தான் ட்ரை பண்ணியிருந்துருக்கணும், இல்லை என்கிட்டயாச்சும் டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கணும். டேரெக்டாக போயிட்டு அவகிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கியே, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டப்பட்டது மட்டும் இல்லை, டோட்டலாக வெறுத்துட்டா. இதுக்கப்புறம் எது பண்ணாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். இதுக்கப்புறம் உங்களை ஏற்றுக்கவும் மாட்டேன். நீங்களாச்சும் சந்தோஷமா இருங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு நடுவில் நான் வரல. பொண்டாட்டியாவே நினைக்க முடியலன்ற ஒருத்தர் கூட எப்படி ட்ராவல் பண்ண சொல்கிறீங்க? அதனால நான் ஷாராக டிவோர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டாடா. மரியாதையா அந்த பொண்ணுக்கு மியூச்சுவலாக டைவர்ஸ் கொடுத்துட்டு சொல்லிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், சோடா புட்டி உன்னை நானே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிருவேன். டேய் டேய் நான் அன்னைக்கே சொன்னேன், டேய் நீ சொல்ற மாதிரி ஓவராலாம் போவாதடா, பட் லவ் பண்ணுடா அப்படின்னு சொன்னேன். நான் லவ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி மனசுக்குள்ளே வச்சிருந்தேன். அது எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தியா? இது ஒரு விதமான பிரச்சனை கூட ஸ்ரீ. இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா சொல்யூஷன் தேடிதாகணும். இப்படியே இருந்தினா சரி வராதுடா. ஆனா அவன்றதுனால அந்த இடத்துல பொறுமையா இருந்திருக்கா. வேற எந்த பொண்ணு ஏதாச்சும் இருந்திருந்தா நீ சொன்ன வார்த்தைக்கு செருப்பை கொண்டு அடிச்சிருப்பாடா. உண்மையிலே அசிங்கப்படுத்திட்டு வீட்டை விட்டு போயிருந்திருப்பா. ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கம்ப்ளீட்டே ஆக போகுது உங்களுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ தான் உலகம் நினச்சி வாழ்ந்திருக்கா. உன் வாயால் இந்த பதிலை கேட்கும்போது அவள் மனசு எவ்வளோ உடஞ்சி போயிருக்கணும். உடஞ்சி போச்சு தான். அது எப்படி ஒட்ட வைக்கிறதுன்னு தான் எனக்கும் தெரியல. என்ன நான் சரி பண்ணணும் தான், அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. பட் இப்போ அமைதியாக இருக்கா, கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காளா? டேய் இதை விட ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டாடா. நீ சொல்ல என்னதான் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு ஆகட்டும், இந்த மாதிரி நீ பேசின பேச்சுக்கு நீயாச்சு உன் குடும்பமாச்சுன்னு தூக்கி போட்டு போகணும்டா. ஆனால் உன் தம்பிக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் அவன் நிற்கிறா. உன் குடும்பம் அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக நிற்கிறான். சின்ன வயசுலேருந்து உன்னையே மனசில் நினச்சி வாழ்ந்தவடா. அவளுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். நீ இப்படி பேசுறது கிட்ட அவள் உடஞ்சி போயிருக்க மாட்டாளாடா. பொண்டாட்டியாக உன்னை நினச்சி பார்க்கல அப்படின்ற வார்த்தை எவ்வளோ கொடூரமான வேர்டு தெரியுமாடா? புரியுது மச்சான், என்ன பண்ணலான்னு தான் தெரியல. என்ன பண்ணலான்னா நான் யோசிச்சு சொல்கிறேன். கண்டிப்பாக நீ ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக நீ இருக்கிற மென்டாலிட்டிக்கு கவுன்சிலிங் தான் பெஸ்ட்டு. இதை யார் வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். பட் உனக்கு தோணி இருக்கிற தாட்டு வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனால் நீ ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணு. நான் வசந்த் கிட்ட சரவணன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், பெஸ்ட்டு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கலாம். இதை நீ தப்பாக புரிஞ்சுக்காத. பட் நீ மென்டலி அவளை பொண்டாட்டியாக நினைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் மட்டும்தான் ஸ்ரீ உனக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். எனக்கு புரியுதுடா, நீ விசாரி பார்த்துக்கலாம். சரி ஓகே மச்சான், நீ ஃபீல் பண்ணாத. சரி அதுக்கப்புறம் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அது என்ன விஷயம்? டேய் அதையும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. கிருஷ்ணா மேரேஜ் விஷயமாவா? என்ன பேசணும்? இல்லைடா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம். அதான் அந்த பொண்ணை பற்றி உங்ககிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். அதுக்குள்ளே பொண்ணு பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டோம், பட் அந்த விஷயமா தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். டேய் அண்ணா, வசந்த் கூப்பிடுறான். என்னடா டைம் ஆகிடுச்சான், பாட்டி கூப்பிடுறாங்க, வா அப்புறமா பேசிக்கலாம். சரி இதோ வரேன் இரு. சொல்லு ஸ்ரீ, யார் பொண்ணு? இல்லை அஸ்வின், நீ போயிட்டு வா. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டிய விஷயம். நீ போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வா, பேசிக்கலாம். சரி ஓகேடா, டைம் ஆகிடுச்சு, நிறைய கூப்பிட்றாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பேசலான்னு. ஓகேடா. எந்த கிளம்புறதுக்குள்ள இவங்கிட்ட எப்படியாவது பேசிடணும். வார்த்தை ஏதும் பேசிட தோணல, வாழ்வே இனி நீ தாண்டி. காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி. மொத்த சன்மம் ஓஞ்சு போக கொஞ்சம் பாரண்டி. தாலியெல்லாம் சரடுல கொத்தீங்களா? கோத்துட்டாத்த. என்ன பேரண்டிங்களா? எப்படி கோக்குறாங்கன்னு பாட்ட சொன்ன பாத்தீங்களா? பார்த்தோம் பாட்டி. தம்பி 2 பேரும் கேட்டுக்கிட்டீங்களா பாட்டி என்ன சொன்னாங்கன்னு? எல்லாருக்கும் அந்த குடுப்பனை அமைஞ்சிராது. பாட்டி சொன்ன மாதிரி ஒரு தடவை தான் தாலி பிரிச்சு கோக்கும்போது பெரியவங்களாம் சேர்ந்து கோத்து போடுவாங்க. ஒரு சில வீட்டில் பெரியவங்கள்ட்டே கோத்துப்பாங்க. ஆனால் பாட்டி சொன்ன கதையை கேட்டிங்களா? எப்போ தாலி சரடு மாற்றினாலும் தாலியில் மஞ்சக்கயிறு மாற்றினாலும் தாத்தா தான் அவங்களுக்கு கோத்து போடுவாராம். உண்மையிலே பெரிய சாமி தாத்தா தான் உங்களுக்கு கோத்து போடுவாரா? ஆமா என் பேராண்டி, தாத்தா தான் எப்பவுமே சரடுல நான் கோப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியும் சரடுல மஞ்சக்கயிறு மாற்றும் போது தாத்தா கையால தான் கோத்து போடுவார். வேற யாரையும் விட மாட்டாரு. பாட்டி அப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு சரடுல மாத்தினா நாங்களே கோத்து போடுறோம்னு அதுல ஒரு தனி சந்தோஷமே இருக்கு பேராண்டி. வருஷம் வருஷம் கல்யாணம் ஆகிற மாதிரி அதுல ஒரு ஃபீல் கிடைக்கும். என்னதான் பெரியவங்க மாத்தினாலும் புருஷன் கையால அந்த சரடுல இருக்கிற மஞ்சள் கயிறை கைட்டிட்டு திருப்பி மஞ்சள் கயிறு கோத்து அவர் கையால போடும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தான். பாட்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வருஷம் ஒரு டைம் கல்யாணம் பண்ற மாதிரி என் அன்புமாக்கு என் கையாலே சரடுல மஞ்சள் கயிறு கோத்து போட்டு விடுறேன். என்ன அன்புமா, வருஷம் ஒரு வாட்டி பாட்டி சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா? போங்க டாக்டர். பாட்டி என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா வைக்கப்படுறா பார்த்தீங்களா? ஏன் மகா, ஃபர்ஸ்ட் டைம் அவன் கழுத்தில் தாலி கட்டும்போது உன்னை நான் சரியாக கூட பார்க்கல. இப்போது இந்த தாலி செயின் அவன் கழுத்தில் போடும்போது தாண்டி நான் உண்மையாக தாலி கட்டுற ஃபீலே அனுபவிக்க போகிறேன். என்ன ரெடியா? போங்க அஸ்வின்.
அஸ்வின் கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டோம். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் மூலயமா இப்போ கல்யாணத்தை பார்க்குற கொடுப்பனா வந்துருச்சு. பெத்தவங்களாம் இதுக்கு மேலே என்னடா வேணும்? உன் விருப்பத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் மருமக தங்கம் அவ கழுத்தில் தாலி கட்டுற பாக்கியத்தை இப்போவாது நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம். சரியா சொன்னீங்கக்கா. அவன் கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. இப்போ அவன் மகாவுக்கு தாலி சரடு போடுறத பார்த்தா கல்யாணம் பண்ணுறத பார்க்குற மாதிரியே இருக்கு. கண்ணுக்கு நிறைவா இருக்குக்கா. பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறது தானே பெத்தவங்களோட ஆசையே. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு அவ்வளோ மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. சரி சரி, நேரம் போய்கிட்டே இருக்கு. சரடை கொடுங்க, 2 பேரும் கழுத்தில் போடட்டும். வசுந்தரா, நீ தான் மகாவுக்கு அம்மா முறையில் இருக்க, அதனால உன் கையால் உன் பொண்ணுக்கு அந்த தாலி சரடை எடுத்து கொடு. ராசதி, உன் பொண்ணு அன்பழகிக்கு உன் கையால் எடுத்து கொடுமா. நீங்க பெரியவங்க, நீங்க எடுத்து கொடுக்கலாம். சரடு கோக்கும்போது தான் நானும் கோத்து முடிச்சுலாம் போட்டல. அதெல்லாம் என் ஆசீர்வாதம் பிள்ளைங்களுக்கு எப்பவும் இருக்கும். பெத்தவங்க வாழ்த்தி கொடுக்கறத விட மற்றவங்களாம் கொடுக்கறது ஈடாகாது. அதனால உங்க 2 பேர் கையாலே கொடுங்க. அந்த கொடுப்பன பிள்ளைங்களுக்கு போதும். என் ஆசீர்வாதம் எப்பவும் என் பேர பசங்களுக்கு உண்டு. என்ன அன்பு, சரடு போட்டுடலாமா? மகா, எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும்டா. எனக்கு ஒரு பொண்ணு இருந்து இதெல்லாம் செய்ய முடியலையேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். அப்பப்போ அந்த குறையை தீக்கிறதுக்கு தாண்டா நீ வந்திருக்க. உனக்கு என் கையால் தாலி எடுத்து கொடுக்குறேன்றதை நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குடா. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பாம்மா, எனக்கும் அம்மா இருந்தா எப்படி ஒரு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளோ சந்தோஷம் இருக்குமா. நீங்கள் இருக்கிறது உங்கள் கையால் கொடுக்கறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. உன்னை முழுசா என் மனசுல மனைவியா நினைச்சதுக்கப்புறம் இந்த நாள் வரைக்கும் நான் தேடி இருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டான்ற அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்டி மகா. நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ பொண்டாட்டி. மா, இவனுங்க ஒன்றும் சரியில்லை. ரகசியமா பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை சீக்கிரமா முடிச்சுடுங்க. ஐயா சரவணா, நீனும் உன் பொண்டாட்டிக்கு தாலி சட்டை எடுத்து போட்டு விடியா. கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மா. நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நான் சொல்லுவேன், ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ டாக்டர். தம்பி, கையோட 2 பேரும் அந்த தாலியில பூ வைங்க, நெத்தியில பொண்டாட்டிக்கு குங்குமம் வைங்க. தாலி கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருந்தா பல வருஷம் பிரிஞ்சது போல் ஏங்குவானி தங்கமான புருஷன். கொண்டவளை கைட்டிட்டு இப்ப புதுசா நம்ம வாங்கி வச்சிருக்கிற மெட்டியை போட்டு விடுப்பா. மகாவுக்கு மெட்டியே போடல, அதனால நம்ம அஸ்வினி வாங்கி வச்சிருக்கான் மகாவுக்கு ஸ்பெஷல் மெட்டி. அதனால அந்த மெட்டியை போட்டுற வேண்டியதான். பாக்குறதுக்கே பிள்ளைங்க கண்ணுக்கு லட்சணமா இருக்கு. சீக்கிரம் மெட்டியை போடுங்கய்யா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆர்த்தி எடுப்போம். என்னக்கா மறந்துட்டு பேசுறீங்க? பிள்ளைங்களுக்கு நலுங்கு வைக்கணும்ல, ஒரு 3 பேராச்சும். மறந்து போச்சுமா எல்லாம் ரோஷினிக்கு பண்ணது. அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன், அதனால மறந்துருச்சு. ஆமா, நலுங்கு வைக்கணும்ல. சரி, பசங்க மெட்டி தாலி கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருந்தா பல வருஷம் பிரிஞ்சது போல் ஏங்குவானி தங்கமான புருஷன். கொண்டவள ஊர்வசியா மேனகையா தேவதையா கொஞ்சரவன் தங்கமான புருஷன். கண்டவள எண்ணிடாம ஆண்களிலே கண்ணகியா வாழறவன் தங்கமான புருஷன். அது போல் இருந்தா அது மனைவி பாக்கியம். அவன புகழ யாரும் வாழாத பெருவாழ்விது நினைத்தாலே மனமெங்கும் ஏம்மா, ஆர்த்தியை கொண்டு போய் வெளியில போட்டிட்டு வாங்க. சரி அத்தை, வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் வெத்தலை பக்க தாம்பலம் கொடுக்குறேன். ஆமா ஆமா, மறக்காம கொடுத்துரு. எல்லாரும் இந்த நலுங்கு வச்சவங்க, தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு இருந்தவங்க எல்லாருக்கும் அந்த வெத்தலை பக்க வாழைப்பழம் கொடுத்துருமா. சரிங்க அத்தை. பார்க்கறதுக்கு பிள்ளைங்க இப்பதான் கண்ணுக்கு லட்சணமா இருக்கு. அப்புறமா ஒரு பூசணிக்கை கூட வாங்கி சுத்தி போடுங்க. சரிங்க அண்ணி, சுத்தி போட்டுருவோம். அதுக்கு என்ன. சரி, ரோஷினி அங்க உட்காந்துருந்தா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரிம்மா சரிம்மா, யாரும் கிளம்பிடக்கூடாது. இருங்க அண்ணன், சாப்பாடுலாம் நம்ம வீட்டில் தான் வடை பாயசத்தோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகணும். தாலி பிரிச்சு கோக்க வந்தவங்க யாரும் வெறும் வயிற்றோட போகக்கூடாதுன்னு நீங்க விட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நாங்க இருந்து சாப்பிட்டுட்டு திருப்தியாவே போறோம். சரிம்மா. தம்பி, 2 பேரும் எழுந்து போய் சாமி ரூம்ல விழுந்து கும்பிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வாங்கய்யா. ஆமாண்டா, 2 பேரும் உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற சாமியை முதல்ல கும்பிடுங்க. அப்புறமா ஒரு நாள் போய் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்சுட்டு வரணும். சரி பாட்டி. மகா, இப்பதான் கல்யாணம் ஆன எஃபெக்டே இருக்கு தெரியுமா? ஆமா அஸ்வின், இதெல்லாம் செம்மையா இருக்குல்ல. என்ன பொண்டாட்டி, செகண்ட் டைம் கல்யாணம் பண்ணிட்டோம்.
போங்க டாக்டரே, அப்படியே நீங்க வருஷலாம் ஆரம்பிப்பீங்கன்னு. பொண்டாட்டி இப்பெல்லாம் பயங்கர ஷார்ப் ஆயிட்டா. லைட்டா ஆரம்பிச்சாலே கண்டுபிடிச்சிடுறாளே. டேய், எங்க மாமன் பொண்ணு ஒன்னும் தெரியாம இருந்தாடா. அவளை எந்த அளவுக்கு பேச வச்சிட்டு இருக்க பத்தியா? டாக்டரே காதுல எல்லாம் உழுதுடா. டேய் அண்ணா, நானாச்சும் ஒரு டைம் கல்யாணம் பண்ணிட்டு 2வது டைம் கல்யாணம் பண்றேன். அதனால கம்மியா பேசுறேன். புரியுதா? நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் அண்ணிய முறப்படி கல்யாணம் பண்ணிருக்க. அதனால ஒழுங்கா ரொமான்ஸ் பண்ற வேலையை பாரு. தேவையில்லாம அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ள காதை கொடுக்காதென்ன. அஸ்வின் மாமா பாவம்ல. வந்துருவாமா உடனே இவங்க மாமாவை குறை சொல்லிட்டேன்னு. மேரேஜே அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, இதெல்லாம் நான் இப்பதான் புதுசா பாக்குறேன் தெரியுமா? பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பார்த்தது இல்லையா நீங்க? அப்பா அம்மா 2 பேரும் லவ் மேரேஜ், அதனால அவங்க ஃபேமிலியில பெருசா ஏத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்க நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சாங்க. என்னோட நிப்பாட்டியாச்சு. கடவுள் அதுக்கு மேல அவங்களுக்கு அந்த கொடுப்பனையே கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்களா ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் கூடலாம் போனதில்ல அவ்வளவா. அதனால எனக்கு பெருசா இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி பழக்கம் இல்ல. வசந்த மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சதே அவன் ஃபேமிலியை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான். இதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு குறைய இருக்காதுன்னு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர போற வீடு அந்த மாதிரி வீடு. ஆமா, இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஜாலியா இருக்கு. அண்ணி கவலைப்படாதீங்கண்ணா, இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, பார்க்கலாம். ஆமா, அக்ஷயா எங்கம்மா? அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? எங்க அண்ணன் இத்தனை வருஷமா ஆடியன்ஸ் மாதிரி வேடிக்கை பார்த்ததோட இருந்திருக்காரு. இப்பதான் பொண்ணு கொடுக்குறேன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய கண்டிஷன் வச்சிருந்தாப்ல. அந்த கண்டிஷன்லாம் ஒன்று இப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால இப்போ இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராரா, இந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சு. அதனால அவர் ஆளை கரெக்ட் பண்றதுல பிஸியா இருப்பாரு. ஓ, அதான் அக்ஷயாவையும் காணுமா? ஆமா, நேத்து வரைக்கும் இந்த அக்ஷயா புள்ள நாங்களாம் எங்க உட்காந்துருக்கோமோ அங்கதான் உட்காந்துட்டு கிடந்துச்சு. ஆனா நேத்து நைட்ல இருந்து போன் பேச ஆரம்பிச்ச புள்ள போனும் கைமா தான் சுத்துது, தனியா தான் உட்காந்துருக்கு, தனியா தான் பேசுது. இப்போ அவங்க மாமா வந்துட்டாரா, அதனால எந்த மூலையில நின்று லவ் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. அட அண்ணி, நீங்க வேற எந்த மாதிரி சீன் நீங்க நடந்துகிட்டு இருக்கு? நீங்க என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்க அக்காவை வச்சு? எங்க அருள் மாமா நார்மலா தங்கச்சி கொண்டுனாலே ஓவர் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணும். நீங்க நோட் பண்ணலையா? என்ன நாத்தனாரே ஏதோ புதிர் போடுறேன். அட ஆமா அண்ணி, ஏதோ தங்கச்சிகளுக்கு திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி. அங்க பாருங்க, பாசமலர் நின்று அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு துணைக்கு எங்க அக்காவை நிக்க வச்சு அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க அக்காவே பாவம். அட கொடுமையே, ஆமா அங்க நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவராவது அக்காவை லவ் பண்றதாவது. வசந்த் கிட்ட பேசிக்கிட்டு நீ பாக்கலையா? பாக்கலையே. வந்த உடனே என்கிட்டயும் பேசினான். அன்னைக்கு கிருஷ்ணா வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான்ல, அந்த விஷயத்த பத்தி பேசினான். நான் கிருஷ்ணா சொன்னான்ற மாதிரி காமிச்சுக்கல. அவன் சொல்றத புதுசா கேட்குற மாதிரியே கேட்டேன். என்ன சொன்னாரு? கிருஷ்ணா அன்னைக்கு சொன்னான்ல அதே விஷயத்தான். ஒய்ஃபா நினைக்க முடியல அப்படின்னு சொன்ன விஷயத்த சொன்னான். அதுக்கு அட்வைஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறேன்னு சொன்னான். சரி ஓகே, கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். வசந்த் சரவணன் கிட்ட கேட்டு நான் ஒரு டாக்டரை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏங்க கவுன்சிலிங் அளவுக்கா போகணும்? கவுன்சிலிங்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுரி. ஜஸ்ட் அவனுக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணம் வருது, அவளை ஒய்ஃபான்னு நினைக்க முடியல அப்படின்றதுக்கு அவங்க பேசினா அவன் சரியாயிடுவான். ஜஸ்ட் அவன் போய் பார்க்கட்டும் டாக்டரை, அவன் மனசில் இருக்கிறத பேசட்டும். அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கறது ஒன்றும் பெரிய பிரச்சனையான விஷயம்லாம் இல்லை. அதனால தான் நான் எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவன் என்ன சொல்கிறான்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம், ஃபங்க்ஷன் முடிஞ்சு பேசுவோம். டேய் அஸ்வின் அண்ணா, அங்கே பாரு. என்னாச்சுடா? அஸ்வின் அண்ணா, உன் மாமனார் வந்திருக்காரு. டேய் வளராதடா, அந்த ஆள் எப்படி இப்போ வருவாரு? அதுவும் நம்ம வீட்டுக்கு வரலாம் பாசிபிளே கிடையாது. வேற யாரையாவது பார்த்துட்டு சொல்ல போறேன். அண்ணா சீரியஸா தான், அங்க பாரு உன் மாமனார் தான் வந்து உட்காந்துருக்காரு. அப்பாலாம் கூட பேசுறாங்க. என்னங்க? டேய் சரவணா, எழுந்து வா போலாம். என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை அன்பு, இருவார. அக்கா என்ன ஒரு மாதிரி ஆகிட்டீங்க? அதானே, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. எங்க மாமா வந்திருக்காரு. என்னக்கா சொல்றீங்க? உங்க மாமாவா? ஆமா. என்னப்பா எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய வரவேற்பு எனக்கு தேவையில்லையே. இல்லப்பா, வராதவன் வீட்டு படியேறி வந்திருக்க, அதான் என்னன்னு யோசிக்கிறோம். வராதவன் தான் வீட்டு படியே ஏறாதவன் தான், ஆனா வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்னங்க இங்க வந்திருக்கீங்க? அவங்கெல்லாம் கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நீ கேட்கறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? பொண்டாட்டி ஆசைப்பட்டதை புருஷன் நிறைவேற்றணும்ல. அப்படி என் பொண்டாட்டி ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கேட்டிருக்கா. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, என்கிட்ட அது வேணும் இது வேணும் நீ கேட்டது கிடையாது. ஆனா உன் புள்ள விஷயத்துல ஒரு முடிவு எடுத்து கேட்டிருக்க, அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது தானே என்னோட கடமை. நீ ஏன் தயங்குற? நீ தயங்குவன்னு தெரிஞ்சுதான் உனக்காக பேசுறதுக்கு நானே வந்திருக்கேன். உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஓடோடி வந்திருக்கேன். என்ன சொல்றீங்கன்னு புரியல. பேசுறத தெளிவா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தூரம் வீட்டுக்கு வராதவர் வந்திருக்கீங்க தான், ஆனா பொடி வச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க விசேஷத்துக்கு வந்த மாதிரி தெரியல. ஏன்னா விசேஷத்துக்கு வர்றவரா இருந்தா விசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரமாட்டீங்க. அப்படி விசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்கன்னா வேற ஏதோ ஒரு விஷயமா வந்திருக்கீங்க. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
வசந்த் கிட்ட பிடிச்சதே இந்த விஷயம்தான். அஸ்வினே 8 அடி பாஞ்சா வசந்த் 16 அடி பாய்வாரு. அவரு சைலண்டா இருந்தாலும் கேட்கிற கேள்வியும் செய்யற செயலும் தரமாலாம் இருக்கும். உங்கள்கிட்ட நாங்க இப்போ பேசுறதுக்கு ரிட்டன் பேச சொல்லல, என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறோம். அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். அட யாரு இந்த வீட்டு புது வாரிசா? கேட்கலாம் கேள்வி கேட்கலாம். ஏன்னா இந்த வீட்டுக்கு இப்ப புதுசா வந்திருக்கிற வாரிசு இல்ல, அதனால கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு சேர்த்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்க மேல எங்களுக்கு தனிப்பட்ட கோவம் எதுவும் கிடையாது. உங்க குடும்பத்தை எல்லா விசேஷத்துக்கும் நாங்க கூப்பிடுறோம். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே சரி. உங்க குடும்பம் வந்து நிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் தான். அப்படி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் வராங்க தான், நாங்க தப்பு சொல்லல. ஆனா நீங்க எதுக்கும் வந்தது கிடையாது. திடீர்னு வந்திருக்கீங்க, அதுவும் பொடி வச்சு வேற பேசுறீங்க. என்ன விஷயம்னு உடச்சு பேசினா நல்லா இருக்கும். உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்றதெல்லாம் சரிதான். இதுக்கப்புறம் நானும் வந்துட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு அஸ்திவாரமா தான் ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்திருக்கேன். நான் கேட்டு மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? புரியல என்ன சொல்றீங்கன்னு. தர்மலிங்கம் புரியுற மாதிரியே கேட்டுருவோம். இனிமேல் ஏன் பொடி வச்சு பேசிக்கிட்டு? உங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கும் உடனே கேட்கணும்னு இந்த விஷயத்த தோணுச்சு. கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மனசுல பட்ட விஷயத்த கேட்டு முடிவு பண்ணி வச்சுப்போன்னு வந்திருக்கேன். அதாவது பெரியசாமி அவர்களின் இளைய மகன் தர்மலிங்கம் அவர்களின் ஒரே மகளான வைஷ்ணவிய என்னோட 2வது பையன் கிருஷ்ணாவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்.